ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிளாஸ் 7th மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.3ல இருந்து 7th கொஷின் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். An elevator descends into a mine shaft at the rate of 6 meter per minute. எலிவேட்டர் வந்து போகுது எங்கே அப்படின்னா மைன் ஷாஃப்ட்ஸ், நம்ம இந்த சுரங்க பாதையெல்லாம் சொல்லுவோம் பாருங்கள், அந்த சுரங்கத்தில் வந்து இறங்குது. டிசென்ஸ் அப்படின்னா கீழ் நோக்கி இறங்கி போகுது. எந்த ஸ்பீடில் போகுது பாருங்கள், 6 மீட்டருக்கு வந்து ஒரு 1 மினிட்ல வந்து 6 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுது. இஃப் த டிஸ்டன்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 10 மீட்டர் above தி கிரவுண்ட் லெவல். இப்போது அந்த டிஸ்டன்ஸ் எப்படின்னா உள்ளே நோக்கி போகிறது பாருங்கள், கிரவுண்ட் லெவலில் இருந்து 10 மீட்டர் above வந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே வரைக்கும், ஹவு லாங் வில் இட் டேக் டு ரீச் -350 மீட்டர். இப்போ கிரவுண்ட் லெவலில் இருந்து அப்வர்டாக போயிட்டு 10 மீட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி -350 மீட்டர் டிஸ்டன்ஸை வந்து ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், இதை வந்து கேல்குலேட் பண்ணணும். இதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் அது எவ்வளோ வந்து போயிருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து டைமிங் வந்து பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு ரஃப்பான ஒரு டயக்ராம் வந்து இருக்குது. இதுதான் வந்து மைண்ட் வச்சுக்கோங்க. லிஃப்ட் மேலேருந்து கீழே வரைக்கும் போகுதா. இப்போ இதுதான் வந்து கிரவுண்ட் லெவல், 0 லெவல். இங்கே வந்து லிஃப்ட் வந்து இருக்குது. கிரவுண்ட் லெவலுக்கு மேலே இருந்து லிஃப்ட் ஸ்டார்ட் ஆகி கீழே இந்த இடத்துக்கு வந்து -350 மீட்டரை வந்து ரீச் பண்ணும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து டோட்டலாக கவர் பண்ணியிருக்கோம் அது பார்க்கணும். ப்ளஸ் எவ்வளோ மணி நேரம் வந்து எடுத்திருந்துருக்கும் இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இனிஷியல் டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கங்க. இனிஷியல் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மீன்ஸ் இனிஷியல் ஹைட்டை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணணும். இனிஷியல் ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு 10 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இனிஷியல் அப்படின்னா ஸ்டார்டிங் ஹைட், எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஃபைனல் டெப்த் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல போய் நமக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, -350 மீட்டரை போய் ரீச் பண்ணணும். இது இந்த எலிவேட்டர். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து போகணும்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து கம்பைன் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். அதை ஃபஸ்ட்டு எப்படி எழுதுவீங்க, டோட்டல் distance to be descended. ஓகேப்பா. ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ வந்து போக வேண்டியதாக இருக்குது, இங்கே 10 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்களா. இப்போ இங்கே இருக்கா, இங்கேருந்து ஃபஸ்ட்டு அந்த லிஃப்ட் எங்கே போகுது, இங்கே above தி கிரவுண்ட் லெவல் போகுது. 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் மேலே இங்கே போய் நிற்கிது. இங்கேருந்து இப்போ வந்து கீழ் நோக்கி வரணும். இன்கேஸ் இங்கேருந்து ஒரு 6 மீட்டர் இங்கே வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா இது வந்து மைனஸில் தான் வந்து போகுமா. ஏன்னா மேலேருந்து கீழே இறங்கி வர்றதுனால அது வந்து டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகிட்டே வருதா. அப்போ -10 மீட்டர். இது நீங்கள் என்னென்னு எடுத்துக்கணும், மைனஸ்னு எடுத்துக்கணும். ஏன்னா அபோவ் அப்படின்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ்லேருந்து கீழ் நோக்கி வர்றதுனால அது வந்து மைனஸில் தான் போகுமா. கரெக்டுங்களா. அப்போ அதோட நம்ம எந்த இடத்துல போய் ரீச் ஆகணும், -350. இந்த டிஸ்டன்ஸை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து தெரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். என்ன கொடுத்துருக்கு, -350 மீட்டர் வந்து கொடுத்துருக்கு. என்ன பண்ணணும், நீங்கள் ஆட் தான் பண்ணணும். பட் சைன் வந்து மைனஸில் ஆல்ரெடி இங்கே இருக்குது, அந்த மைனஸ் வந்து மறக்காமல் போடணும். இப்போ பாருங்கள், -10 மீட்டர் ப்ளஸ் இன்ட்டு -350 மீட்டர். இப்போ இங்கே வரும் மைனஸ், இங்கேயும் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக. அப்போ 350 கூட 10 ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 360 வரும். ஆனால் கிரேட்டர் நம்பர் என்ன, மைனஸில் இருக்கிறதுனால -360 வந்து வரும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். பட் அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ மணி நேரம் வந்து தேவைப்படும் அது பார்க்கணும்ல. ஸோ டைம் டு பி டேக்கன் டு டிஸ்டன்ஸ், கீழே நோக்கி போகிறதுக்கு எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்குவோம் அந்த லிஃப்ட்டை. இப்போது என்ன கொடுத்துருந்தாங்க, 6 மீட்டர் வந்து கொடுத்துருந்தாங்களா, 6 மீட்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போது மேலே இங்கே இது 10ஆ, 10லேருந்து இங்கே வரைக்கும் ரீச் பண்ணுது, 1 மினிட் ஆகுது இதுக்கு. அப்போ கீழே வரும்போது இது என்ன ஆகும், மைனஸில் தானே வரும்னு சொன்னேன். இப்போது -6 மீட்டர். இப்போது டைம் டேக்கன் டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ, -6 மீட்டர் ரீச் பண்ணுறதுக்கு 1 மினிட் வந்து தேவைப்பட்டது. இங்கேருந்து இங்கே வரைக்கும் வர்றதுக்கு 1 மினிட் வந்து தேவைப்பட்டது. கீழே இறங்கி வர்றதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மைனஸ் சைன் வந்து போட்டிருக்கோம். அதையே சேம்
time to be taken to distance எவ்வளோ டோட்டலாக நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் -360. இப்போ -360 மீட்டரை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைமிங் வந்து தேவைப்படும் இது தானே நம்ம வந்து கால்குலேட் வந்து பண்ணணும். இதை வந்து பிளாங்காக இங்கே விட்டுடுங்க. இப்போ என்ன இதுக்கு வந்து எவ்வளோ டைமிங் வந்து தேவைப்படுது அது கால்குலேட் பண்ணணும்ல. அப்போ -360 மீட்டர் அப்பான் 6 மீட்டர். ஏன்னா இங்கே வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எழுதியாச்சு. இது 1 மினிட்க்கு வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ரீச் ஆகும் போது என்ன வந்துச்சு, இந்த மைனஸ்க்கு மைனஸ் வந்து கேன்சல் ஆகிடும். இந்த மீட்டருக்கு இந்த மீட்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. 6 டேபிளில் 6 1 6 அண்ட் 6 6 36. இந்த 0 வந்து வந்துடுச்சு. நமக்கு இங்கே மினிட்டில் தான் வந்து தேவைப்படுதா ஆன்சர். ஏன்னா இங்கே வந்து -6 மீட்டர் ரீச் பண்ணுறதுக்கு 1 மினிட் வந்து ஆச்சு. -360 மீட்டர் ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ மினிட்ஸ் ஆகும் 60 மினிட்ஸ். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ். நீங்கள் 1 hour இதை கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம். 60 மினிட்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா 1 hour வந்து எழுதலாம். ஸோ ஒரு லிஃப்ட் இருக்குது. அந்த லிஃப்ட் வந்து கீழ் நோக்கி போகுது. கீழ் நோக்கி போகிறத டிஸ்டன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் வந்து தேவைப்பட்டதுன்னு கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதை ப்ராப்பராக நம்ம வந்து பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி டைம் வந்து எழுதும் போது அங்கே வந்து மினிட்ஸில் கேட்டிருக்காங்களா ஹவர்ஸில் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். மினிட்ஸ் அப்படின்னா 60 மினிட்ஸ் விட்டுடுங்க. இன்கேஸ் இல்லை 60 மினிட்ஸில் எவ்வளோ ஹவர்ஸ் வந்து தேவைப்பட்டது அப்படின்னா 60 மினிட்ஸ் அப்படின்னா 1 hour. 1 hourல வந்து 60 மினிட்ஸ் இருக்கா, அப்போ ஹவரில் வந்து மாற்றிக்கிங்க. கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸசைஸில் 1.3ல் 7th கொஷின் முடிச்சிட்டோம். இந்த ஹோல் எக்ஸசைஸே வந்து கம்ப்ளீட் ஆகி முடிச்சிருச்சு. ஐ ஹோப் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதை நான் வந்து கிளாரிஃபை வந்து பண்ணுறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.